ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட்டில் வறுமை, பண கஷ்டம், கடன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லையா, இது எல்லாமே நீங்கிறதுக்கு நல்ல பணப்புழக்கம் வரணும். நமக்கு தர வேண்டியவங்க பணமெல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் கொடுக்கணும். அதுக்கான ஒரு சின்ன பரிகாரம் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இது காஞ்சி மகா பெரியவா சொன்ன எளிமையான பரிகாரம் தான். இதை கண்டிப்பாக நம்ம வீட்டிலையே செஞ்சு பயன்பெறலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதில் பணப்பிரச்சனையானாலும் கடன் பிரச்சனையானாலும் அதில் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிச்சிட்ருக்கிறவங்க தான் அதிகம். அப்படிப்பட்டவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க தான் காஞ்சி மகா பெரியவா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறாரு. காஞ்சி மகா பெரியவாவின் வாக்கினை ஏற்று அதன்படி நடந்த பலரும் தங்களின் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி மீண்டும் மகிழ்ச்சியுடன் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அது அவரின் மடத்திலேயே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பலரும் அவர்களின் பிரச்சனையை என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வையும் சொல்லி ஆசீர்வாதம் வழங்கி அவரை மகா பெரியவா வழி அனுப்பி வைக்கிறது வழக்கமாக வச்சுருக்காரு. கஷ்டம் இல்லாத வசதியான வாழ்க்கை வேணும், அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வேணும், நிம்மதியான வேலை, தடையில்லாத முன்னேற்றம், கை நிறைய வருமானம் அப்படிங்கிறது, இது போன்ற வாழ்க்கை வேணும் அப்படின்றது தான் எல்லாரோட குறைஞ்சபட்ச ஆசையாகவே இருக்கும், எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எல்லோருக்குமே இது போல் அமைகிறது கிடையாது. அப்படி கஷ்டங்களுடன் இருக்கும் பலர் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு காஞ்சி மகா பெரியவா கிட்ட வர்றது வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்போது பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அவர்களின் கஷ்டங்கள் தோஷங்கள் விலகுவதற்கும் சாஸ்திரங்களின் வழியிலேயே பரிகாரங்கள் சொல்வது தான் மகா பெரியவாவின் வழக்கமாக இருந்திருக்கு. அதுவும் எல்லாருக்குமே செய்யக்கூடிய வகையிலான எளிய பரிகாரங்களாக இருக்கிறதுனால மகா பெரியவா சொல்லும் பரிகாரங்கள் எல்லாருமே கேட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டு அதை அப்படியே செஞ்சு அதை ரொம்ப பலனடைஞ்சவங்க நிறைய பேர். ஒரு முறை காஞ்சி மகா பெரியவாவை சந்திக்க ஒருத்தர் வீட்டில் இருக்கிற பணம் கஷ்டம், வறுமை, வேலையில் இருக்கும் பிரச்சனை, வருமானத்தில் ஏற்பட்டுள்ள தடை, கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறது, இது போன்ற கஷ்டங்கள் பலரோட வாழ்க்கையிலையும் இருந்துட்டு தானே இருக்கு. இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பார் பெரியவா கிட்ட. அதுக்கு பெரியவா பதில் சொல்வார். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தீர்வு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பரிகாரத்தை அவர் சொல்கிறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பச்சை கற்பூரத்துக்கு அப்புறமா பணத்தை ஈர்க்கும் சக்தியும் துன்பங்களை தரும் துஷ்ட சக்திகளை விரட்டும் சக்தியும் ஏலக்காய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 3 ஏலக்காய்களை எடுத்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு விளக்கேற்றி உங்களோட இஷ்ட தெய்வம், அதாவது குல தெய்வம், இதை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஏலக்காயை கையில் எடுத்து வலது உள்ளங்கையில் வச்சு நல்லா கையை மூடிக்கணும். கண்களை மூடிட்டு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துக்கிட்டே வருது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பணத்துக்கு குறைவே இல்லாமல் பணம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே விரைவில் முடிவுக்கு வரப்போகுது, நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் அப்படின்னு மனதுக்குள்ள நம்பிக்கையோடு பொறுமையாக சொல்லிட்டு அந்த ஏலக்காயை ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். அதாவது
அந்த ஒரு இதுக்குன்னு ஒரு தனியாக டப்பா வச்சு அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி வந்து நம்ம எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா 11 நாட்கள் செய்யணும். ஒரு நாளைக்கு 3 ஏலக்காய் வீதம் நமக்கு வந்து மொத்தமாக 33 ஏலக்காய்களை அந்த டப்பாவில் போட்டு வைக்கணும். அதாவது தினமும் அந்த வழிபாடு செஞ்சு அந்த டப்பாவில் அந்த ஏலக்காவை நீங்கள் போட்டுறணும். அதுக்கப்புறமா அந்த ஏலக்காய்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு துணியில் சிறிய முடிச்சாக கட்டி பீரோ அல்லது நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வந்து வச்சிருங்க. 3 மாதங்களுக்கு அப்புறமா அந்த ஏலக்காய் இருக்கிற அந்த துணி முடிச்சை எடுத்து ஏதாவது நீர்நிலையில் போட்டுறலாம். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் 11 நாட்கள் தொடர்ந்து இதே போல் செய்யணும். நீங்கள் வேண்டிக் கொண்ட பிரச்சனை எதுவோ அது தீர்ற வரைக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. படிப்படியாக பிரச்சனைகள் வந்து தீர்ந்து பண வரத்து அதிகரிக்கிறத நீங்கள் வந்து கண்கூடா காணலாம். 11 நாட்கள் பரிகாரம் செய்யும் போது ஒரு நாள் கூட நீங்கள் நிறுத்தவே கூடாது. அப்படி நிறுத்திட்டீங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்கள் பண்ண முடியலை அப்படின்னா அடுத்து நீங்கள் பரிகாரம் செய்யும் நாளையே முதல் நாளாக கணக்கில் எடுத்துட்டு பரிகாரத்தை தொடங்கணும். அதாவது மறுபடியும் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்ய துவங்கணும். இது வந்து இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு பெரியவா வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து இதை நம்பிக்கையோட பொறுமையோட நீங்கள் செய்யுங்க. அந்த முதல் 11 நாள் தடங்கள் இல்லாமல் எடுத்து வச்சு நீங்கள் அதை வந்து செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு அதுலேயே நல்ல மாற்றம் வந்து தெரியும். அதுக்கப்புறமும் அதை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 11 நாள் அதே போல் செஞ்சுட்டே வாங்க. அந்த காரியம் நீங்கள் செய்ய செய்ய அந்த காரியம் ஜெயம் அடைஞ்சிக்கிட்டே வரும். கண்டிப்பாக நம்பிக்கையோட பக்தியோட அதை செய்யுங்க. கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.